இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இல்லை, ஒரு வார்த்தை கவனிங்க, உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தமிழ்ல உண்மை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் ஆராதிக்கும் போது உண்மையா ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம எழுத்தின்படி எடுப்பது சரியானது தான். ஆனா ஆங்கில வேதாகமத்தில் ட்ரூத் அப்படின்றது அப்படின்னா சத்தியத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி ஆண்டவர் தம்மை ஆராதிப்பது எப்படி இருக்க வேண்டும் என்று தம்முடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதன்படி நம்ம ஆராதிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் என்ன முறைமைய நமக்கு இந்த வேதாகமத்துல சொல்லி இப்படி என்ன ஆராதித்தா அந்த ஆராதனையில நான் பிரியப்படுவேன், அந்த ஆராதனையில நான் அசைவாடுவேன், அந்த ஆராதனையை நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை அறிந்து அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையோடு ஆராதிப்பது. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு ஒன்று மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு வரீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. வீட்டில் கட்டாயப்படுத்தினதுனால வரீங்களா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வரீங்களா, அல்லது ஒரு வழி இல்லை சர்ச்சைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வரீங்களா, அல்லது இன்னைக்கு போகலன்னா பாஸ்டர் கண்டிப்பா ஃபோன் பண்ணி நீ ஏன் வரலன்னு கேட்பாங்க அதுக்காக வரீங்களா? அல்லாத பட்சத்தில் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இலவசமாக தந்திருக்கிறாரு, செத்துருக்கணும்னா நான் என்னைக்கோ செத்துருக்கணும், ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, வியாதியில் என்னை குணமாக்கி இருக்கிறாரு, அந்த ஆண்டவரை நான் ஆராதிக்க போறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நீங்க வாரீங்களா? ஏன்னா கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இதயத்தை பார்க்கிறவர். அப்ப அந்த இருதயத்துல உண்மை இருக்குதா அவர் பார்க்கிறார். இப்ப பாடுற நேரம், ஆராதிக்கிற நேரம் வருது, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கீங்க, ஒரு போதகருக்கு முன்பாக அல்ல, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, ஏதோ மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் மாத்திரம் அல்ல. அப்ப அங்கே ஒரு தேவன் ஆவியாய் அவர் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கு. அப்ப நீங்க பாடும்போது உண்மையிலே முழு பலத்தோடு பாடுறீங்களா, முழு மனதோடு பாடுறீங்களா, முழு ஆத்மாவோடு பாடுறீங்களா? கையை தட்டும் போதும் கைகளை உயர்த்தும் போதும் ஏதோ மேல இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுறதுனால, ஆராதனை நடத்துறவங்க போதகர் மூலமா கை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, எழுந்து நில்லுங்க இப்படிலாம் சொல்றதுனாலதான் நீங்க செய்றீங்களா? மற்றபடி ஏதோ நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, அப்ப அந்த வார்த்தையை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? அந்த வார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உள்வாங்கிறதற்கு உங்க இருதயம் திறந்திருக்கிறதா? அந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியா சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த வாரம் ஃபுல்லா உங்களை பாதுகாத்து நடத்தினதற்கு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களா? நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு, கொடுப்பதில் நீங்க உண்மையா இருக்கீங்களா? அர்ப்பணிப்பதில் உண்மையா இருக்கீங்களா? கேட்கிற வசனத்தின்படி நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பைபிள் சொல்லுது உண்மையோடு அவர் ஆராதிக்கணும். ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை உண்மையான ஆராதனையா இருக்குதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. உண்மையாய் ஆராதித்து அவருடைய வல்லமையான பிரசன்னத்தினாலும் அளவிட முடியாத அபிஷேகத்தினாலும் நிரப்பப்படுவீர்களாக. பரலோக தேவனே, உண்மையாயுமை ஆராதிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.